பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆசீர்வாத ஜெப நேரத்திற்கு உங்களுடைய குடும்பத்தை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஆண்டவருக்கு முக்கியம். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் சிலர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அவர்களும் தேவனுக்கு முக்கியம். அவர்களும் ரட்சிக்கப்படுவாங்க என்பதுதான் வாக்குத்தத்தம். அதனால் குடும்பத்தில் இருக்கிற யாரையும் அற்பமாய் நினைத்து விடக்கூடாது. எல்லாருமே முக்கியமானவர்கள் என்பதை நம்ம உணர்ந்து கொண்டு எல்லாருக்காக ஜெபிக்கணும். எல்லாருமே கூப்பிடுங்க, குடும்ப ஜெபத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி. சிலர் வர விரும்பலை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கட்டாயப்படுத்தி அதை வச்சு சண்டை போடாதிருங்கள். அவங்களும் வரணும், எங்கள் குடும்பமே ஜெபிக்கணும் ஆண்டவரேன்னு தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் அவங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். போராட்டம் வரணும். போராட்டம் வந்தால் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போராட்டம்னு ஒன்று வராமல் இருந்தால் எப்படி வெற்றியை நம்ம பார்க்க முடியும்? பிசாசு போராடணும், பொருளாத மனிதர்கள் போராடணும், வாழ்க்கையில் இதெல்லாம் வரணும். அப்போ தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் ருசிக்க முடியும். இயேசுடைய வல்லமையை நீங்கள் ருசிக்க முடியும், அவருடைய அன்பை ருசிக்க முடியும். 44 வருஷத்துக்கு மேலே இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். ஒவ்வொரு காரியத்திலும் போராட்டம் தான், ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான். இன்னும் அது முடியாது. கடைசி வரைக்கும் அந்த போராட்டம் இருக்கும். ஆனால் ஜெயம். ஆண்டவர் தோல்வி அடைய விடலை, வெட்கப்பட விடலை, வெற்றி கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். போராட்டம்னு ஒன்று வராமல் இருந்தால் ஆண்டவர் ஜெயம் கொடுத்தான்னு எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் போராட்டம், அதானே பிரச்சனை, போராட்டம். நீங்கள் ஜெயிப்பீங்க. ஜெயம் கொடுக்குற ஆண்டவர் கூட இருக்கிறார்ல, அதனால் நீங்கள் பயப்படாதங்க. போராட்டத்திற்காக ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். போராட்டம் வந்துட்டு ஐயோ என்ன பண்ணுறது அப்படி சொல்ல, போராட்டத்திற்காக ஸ்தோத்திரம். நான் அப்படிதான் ஆண்டவரை நிந்தைகள், நெருக்கங்கள், அவமானங்கள் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்க நம்முடைய உள்ள மகிழும். அதனால் வெற்றி உண்டாகும். சாத்தான் தோல்வி அடைந்து போவான். சரியா? நாம் இந்த நாட்களில் வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். யாக்கோபுடைய குடும்பத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம்ல. கடந்த வாரத்தில் லேயாள், அற்பமாக எண்ணப்பட்ட லேயாளை தேவன் நினைத்தருளினார் என்பதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு வசனம் வாசிங்க. ஆதியாமம் 30 அதிகாரம் எடுங்க. பைபிள் வச்சுருக்கீங்கல்ல, எல்லாம் பைபிளை திருப்புங்க. ஆதியாமம் 30 அதிகாரம் 1 வசனம் பாருங்களேன். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனோ என்றான். இதெல்லாம் ஒரு கணவன் மனைவிக்குள் வருகிற பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனைக்கு யாரு காரணம்? ராகேல் என்ன பிரச்சனை கொண்டு வருகிறா? என்னுடைய அக்காவுக்கு குழந்தை இருக்குது, அவன் பாருங்க 4 குழந்தைகள் பெற்றுட்டான், நல்லா இருக்கிறா. இப்போ எனக்கு குழந்தை இல்லையே, அப்போ அவங்க என்ன அற்பமாக நினைப்பாங்களே. முதல்ல இவா அவங்கள அற்பமாக எண்ணினாள். ராகேல் தன்னுடைய சகோதரியாக லேயாளை. அவள் கொஞ்சம் அழகில் குறைவுள்ளவள். அதனால யாக்கோபு இவளை அதிகமாக நேசித்ததுனால அற்பமாய் அவள் நினைத்தாள். தேவன் அதை கண்ணோக்கி பார்த்து அவளை ஆசீர்வதிச்சிட்டார். இப்போ ராகேலுக்கு குழந்தை இல்லை. இப்போ இவளுக்கு என்ன உண்டாது? பொறாமை உண்டாகிறது. ஒரே வீட்டுக்குள்ள பொறாமை நிமித்தம் ராகேலுக்குள்ள கோபம் வருது. அதனால நேர புருஷன்கிட்ட போய் மோதுகிறாள். அவளுக்கு மாத்திரம் 4 குழந்தை இருக்கிறப்ப எனக்கும் நீங்கள் பிள்ளை கொடுக்கணும் அப்படின்னு கோபத்தில் புருஷன்கிட்ட போய் என்ன பேசுகிறா பாருங்க. தேவன் தான் யாக்கோபு அழகாக பதில் சொல்லுகிறார். கோபம் கொண்டு ராகேலை ரொம்ப நேசித்தவர். இப்போ ராகேல் மேலே கோபம் வர்ற மாதிரி யார் நடந்து கொண்டது? ராகேல். தன்னை நேசித்த ஒரு கணவனை தன் மீது கோபம் கொள்ளுகிற அளவுக்கு நடந்து கொண்டவள் ராகேலை ரொம்ப நேசித்து அவள் மேல் அன்பு கூர்ந்து அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பி 7 வருஷம் கடினமாய் வேலை செய்து திருமணம் செய்தவர் யாக்கோபு. இப்பவும் அவள் மேலே தான் ரொம்ப அன்பாக இருந்தார். இப்போ யாக்கோபுக்குள்ள பொறாமை வந்ததுனால இந்த ராகேலுக்குள்ள கணவன்கிட்ட போய் மோதுகிறாள். பார்த்தீங்களா?
சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் பொறாமை, உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தால் புருஷன்கிட்ட போய் மோதுறாரு. அதனால குடும்ப சமாதானம் பாதிக்கப்படும். பாருங்க, இப்போ தன்னை நேசித்த புருஷனுடைய அன்பை கூட இழக்கிற சூழ்நிலை வருகிறாரு. யாக்கோபு இதுவரைக்கும் ராகேல் மேலே கோபம் கொள்ளுங்க, வசனம் சொல்லுற கோபம் கொண்டான். அவன் என்ன சொல்றான், நீ என்ன பேசுற, நீ குழந்தை கொடுக்கறது கர்த்தர், நான் என்ன தேவனா, நான் நினைச்சு கொடுக்க முடியுமா? அப்போ இது ராகேலுக்கு தெரியும். ஆனால் அந்த பொறாமையினால ஒரு பிரச்சனை உண்டாக்குகிறாள். சிலர் அப்படிதான் பொறாமையினாலே பிரச்சனை உண்டாக்குவார். சிலருக்கு என்ன வேதனை தெரியுமா, தன்னுடைய மகனும் மருமகளும் நல்லா இருந்தா சில மாமியாருக்கு மாமனாருக்கு பொறாமை வந்துடுது. முக்கியமாக மாமியாருக்கு பொறாமை. தன்னுடைய மகனும் மருமகன் நல்லா இருக்கட்டுமே, சந்தோஷம் தானே படணும். ஏதாவது ஒன்று சொல்லி பிரச்சனை உண்டாக்கி அவங்களுக்குள்ள சண்டை உண்டாக்கணும். என்ன பொறாமை உள்ளுக்குள்ள. நான் கல்யாணம் பண்ண புதுசில் எனக்கெல்லாம் இப்படி சான்ஸ் கிடைக்கலையே. ஒரு தலைமுறை கடந்துட்டோம். அந்த தலைமுறை வேறு, இந்த தலைமுறை வேறு. இப்போ இருக்கிற உறவுகள், இப்போ இருக்கிற சூழ்நிலை வேறு. அதுக்கேற்றபடி அவங்க அன்பு காட்டாங்க நடந்து கொண்டா நல்லா இருக்கட்டும், பிள்ளைகள்னால சந்தோஷப்படணும். ஏன் பொறாமை கொள்றீங்க? அந்த பொறாமை இருக்கிறது ரொம்ப பயங்கரமானது. அந்த பொறாமையின் ஆவிக்கு இடம் கொடுக்காதுங்க. பாருங்க, சிலர் புருஷன் மேலே ஏதோ ஒரு காரியத்தில் பொறாமையில் புருஷன்கிட்ட போய் மோதுறாரு. புருஷனுடைய அன்பை நீங்கள் இழந்து போவீங்க. உங்களுடைய வீணான வார்த்தையினால, தவறான வார்த்தையினால கவனமாக இருக்கணும். இதை என் புருஷன்கிட்ட பேசலாமா? இதில் யாக்கோபுக்கு என்ன தப்பு இருக்கிறாரு? எனக்கு மட்டும் என் குழந்தை கொடுக்கல, நீ குழந்தை போயின்னு யாக்கோபிட்ட மோதனா யாக்கோபு கரெக்டாக பதில் சொல்கிறார். நான் என்ன கடவுளா, தேவனா? அவர் தானே தரணும். நீ எதுக்கு இது மாதிரி கோபம் கொண்டு, இது மாதிரி பொறாமை கொண்டு பேசுகிற அப்படி என்பதை உணர செய்கிறார். யாக்கோபுக்காக ஆண்டவருக்கு நன்றி. சிலர் உடனே அதை பிடிச்சிக்கிட்டு வேறு மாதிரி பிரச்சனை பண்ணிடுவாங்க. தயவு செய்து ஒரு குடும்பத்துக்குள்ளே நீங்கள் பேசுறதுக்கு முன்னால் ஞானமாக யோசிக்கணும். இதில் என் கணவருடைய தப்பு என்ன இருக்குது? ராகேலுக்குள்ள பொறாமை, அந்த பொறாமையினால் உண்டான கோபம், அந்த கோபத்தினால புருஷன்கிட்ட போய் பிரச்சனை உண்டாக்குகிறாள். இதில் யாக்கோபுடைய தவறு என்ன இருக்கு? ஒரு தவறும் இல்லை. அப்போ ராகேல் தான் பிரச்சனை உண்டாக்குகிறாள். அப்போ இதை உணரணும். சில பெண்கள் அவங்களே பிரச்சனை உண்டாக்கிடுவாங்க. அது மாதிரி சில ஆண்கள் குடும்ப சமாதானத்துக்கு எடுக்கிற பிரச்சனை உண்டாக்கிடுவாங்க. தயவு செய்து குடும்பம் என்பது அது ஒரு குட்டி மோட்சமாக இருக்கணும். அனாவசியமான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், அதை பேசிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்த்தீங்களா, இப்போ யாக்கோபு நல்ல பதில் சொல்லிட்டார் அவளுக்கு. நீ ஆண்டவர் தான் தேடணும், அவர் தானே தரணும் என்று சொல்லி. இப்போ அடுத்து என்ன நடக்குது பாருங்களேன். 22வது வசனம் பாருங்க. ஆதியாகமம் 30:22 தேவன் ராகேலை நினைத்தருளினார். அங்கே லேயாளை ஆண்டவர் கண்டார். அற்பமாக எண்ணப்பட்டதை கண்டு அவளை ஆசீர்வதித்தார். இப்போ லேயாளை, அந்த ராகேலை தேவன் நினைத்தருளினார். இப்போ நீங்கள் எல்லாம் கவனிங்க. ஆண்டவர் அவருடைய அன்பு மாறலை. லேயாளை நேசித்த மாதிரியே ராகேலையும் ஆண்டவர் நேசிக்கிறார். 2 பேருமே யாக்கோபுக்குடைய மனைவிமார்கள். அப்போ அந்த குடும்பம் என் பிள்ளையனுடைய குடும்பம் என்று எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனால் இவங்களுக்குள்ள உள்ள மாறுபாடு நிமித்தமா ராகேல் லேயாள் அற்பமாக எண்ணதுனால தேவன் அதை கண்டு முதல்ல அவளை ஆசீர்வதிச்சிட்டார். இப்போ ராகேலுக்கு தேவன் கவனிக்கிறார். இவளுடைய இருதயம் எப்படி இருக்குது அப்படி பார்க்க. இவளுக்கு பொறாமை, எரிச்சல், கோபெல்லாம் வந்து புருஷன்கிட்ட போய் மோதி பார்க்கிறாள். யாக்கோபு சொல்லித்தான், நான் கடவுள் கிடையாது உனக்கு குழந்தை தர்றதுக்கு, அவரை பாருன்னு சொல்லி. இப்போ வசனம் சொல்லி தேவன் ராகேலை நினைத்தருளினார். நினைத்தருளி அவளுடைய கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். பார்த்தீங்களா, தேவன் ஆசீர்வதிக்கிறார். இது எப்படி நடந்தது அவளை பாருங்க. அந்த 22ஆம் வசனத்தில் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அப்போ என்ன அர்த்தம்? ராகேல் ஜெபம் பண்ண ஆரம்பித்து விட்டாள். இதுவரைக்கும் நான் ரொம்ப அழகாக இருக்குன்னு பெருமையில் தெரிந்தாள். லேயாளுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்துட்டார். தன்னுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டதுனால இப்போ பொறாமை, கோபம், எரிச்சல்லாம் உண்டாக்கி புருஷன்கிட்ட மோதி பார்த்தாள். புருஷன் சொல்லிட்டார், நான் கடவுளை தேடு, நீ ஏன் என்கிட்ட வந்து மோதுற? அது அவர் தான் ஆசீர்வதிக்கணும்னு தெரிஞ்ச உடனே இப்போ அந்த ராகேல் மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தாள்.
அதான் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து, அப்போ ராகேல் இப்போ ஜெபிக்க ஆரம்பித்து விட்டாள். நீங்கள் புருஷன் மேலே கோபம், மாமனார் மேலே கோபம், மருமகள் மேலே கோபம், மனைவி மேலே கோபம், அவங்க மேலே இவங்க மேலே கோபம் வச்சுட்டு எரிச்சல் வச்சுட்டு பேசணுன்னா பலன் வராது. குடும்ப ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகும். ஒரே வழி, பிரச்சனையை ஆண்டவிட்டு கொண்டு போங்க. பார்த்தீங்களா, ராகேல் இந்த பிரச்சனையை ஆண்டவிடத்தில் கொண்டு போகிறாள். ஆண்டவரே, என் சகோதரி ஆசீர்வச்சிருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். நான் பொறாமப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. என் கணவர்கிட்ட நான் கோபமாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. கணவர் தான் கரெக்டாக கைட் பண்ணார். நான் என்ன கடவுள்கிட்ட போன்னு சொல்லி இப்போ அம்மாகிட்ட வந்திருக்கிறேன், என்னையும் ஆசீர்வதிங்க அப்படின்னு அவள் ஜெபித்த போது அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். பார்த்தீங்களா, இப்போ ஆண்டவர் யோசேப்பு என்கிற குமாரனை கொடுக்கிறாள். அவள் பாருங்க, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டா. அப்போ இதுவரைக்கும் நிந்தைக்குள்ள இருந்தார் ராகேல். இல்லை, லேயாளுக்கு குழந்தை இருக்குல்ல, இப்போ இவளை நிந்திப்பாங்களே வேலைக்காரங்க மற்றவங்க எல்லாம், என்ன உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி நிந்தைக்குள்ள இருந்தார். அதனால அந்த நிந்தை மாறும்படிக்கு ஜெபம் செய்கிறாள். சரியான இடத்துக்கு போகணும். நீங்கள் கணவர்கிட்ட மோதி பிரச்சனை தீராது, மனைவிகிட்ட போய் சண்டை போட்டு பிரச்சனை தீராது, மாமியார்கிட்ட சண்டை, மாமனார்கிட்ட சண்டை, எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு பிரச்சனை தீராது. ஆண்டவர்கிட்ட போங்க, அவருக்கு தெரியப்படுத்துங்க. அவர் நினைத்தருளுவார், அவர் ஆசீர்வதிப்பார். இந்த குடும்பத்தில் ஆண்டவர் எவ்வளோ அழகாக நடத்துகிறார் பார்த்தீங்களா. ஃபேமிலின்னா இதெல்லாம் வரும், சின்ன சின்ன காரியம். கணவன் மாதிரி ஞானமாக பதில் சொல்லணும். ராகேல் தப்பு பண்ணுற உடனே யாக்கோபு பாருங்க கோபப்பட்டார், காரணத்தோடு கோபப்பட்டார். கை நீட்டினாரா? இல்லை. சில கணவன்மார்கள் மனைவி கை நீட்டி அடிப்பார். ரொம்ப 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 தப்பு. உங்களுக்கு யாரும் அந்த அதிகாரம் கொடுக்கவில்லை. உங்களுடைய மனைவி சில சமயம் கோபப்படுற மாதிரி பேசுனா நீங்கள் கோபமாக பதில் சொன்னால் அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. யாக்கோபு ராகேலை ரொம்ப நேசித்தவர். இப்போ கோபமாக பதில் சொன்ன உடனே ராகேல் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா, என் மேலே எவ்வளோ அன்பாக இருந்தவர் கோபப்படுறாருன்னா அப்போ நான் தான் தப்பாக பேசிட்டனோ, நான் தான் போய் அக்கா மேலே உள்ள பொறாமையில் என் கணவர்கிட்ட போய் சண்டை போட்டனோ, ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. ஆண்டவர்கிட்ட போய் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்ட உடனே சூழ்நிலை மாறுகிறது. யோசிங்க, ஒரு ஃபேமிலிக்குள்ளே இதெல்லாம் வரும்போது ஒரு கணவர்கிட்ட எப்படி பேசணும், மனைவிகிட்ட என்ன சொல்லணும், எப்போ கோவப்படணும், எப்போ சரியாக கைடன்ஸ் கொடுக்கணும். அன்பை சொல்லியிருந்தால் ராகேலுக்கு மண்டையில் ஏறி இருக்காது, ஏன்னா ரொம்ப அன்பு காமிச்சிட்டாரு. இப்போ கோவப்பட்டு பேசினோடனே ராகேலுக்கு டக்குன்னு யோசனை வந்துட்டு, என்னை நேசிக்கிற கணவர் ஏன் என் மேலே கோவப்படணும், நான் இங்கே தப்பு பண்ணிட்டேன். அப்போ ஆண்டவரை தேடலாம். ஆண்டவரை தேட ஆரம்பிச்சோன்னே கர்த்தர் பதில் கொடுத்துட்டார் பாருங்க. ஆண்டவர் அவளுக்கு தேவன் அவளுக்கு செவி கொடுத்தார் என்ன வசனம் சொல்லுது. அப்போ ராகேலுக்குள்ள பொறாமை இருந்துச்சு, மற்றவங்களை அற்பமாக எண்ணுகிற சுபாவம் இருந்துச்சு, புருஷன்கிட்ட சண்டை போடுற குணம் இருந்துச்சு. ஆனாலும் இப்போ அவளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பதில் கொடுக்கிறாருன்னு என்ன அர்த்தம், இடையில ஏதோ நடந்திருக்கிறாரு. அவள் ஆண்டவரிடத்தில் போய் தன் குறைகளை அறிக்கையிட்டு ஜெபித்திருப்பாள். எங்கள் அக்காவை நான் இந்த மாதிரி அற்பமாக நடத்திட்டேன், மன்னிச்சிருங்க. நான் பொறாமப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. என் கணவர்கிட்ட நான் தவறுதலாக போய் இப்படிலாம் கோபப்படுற மாதிரி நடந்து கொண்டேன், என் கணவரை கோபப்படுத்தினதை நான் தான், மன்னிச்சிருங்க. இப்போ என்ன ஆசீர்வதிச்சிருங்கன்னு தன்னை தாழ்த்தி ஜெபிச்ச உடனே தேவன் பதில் கொடுத்துட்டார். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இன்றைக்கு உங்களுடைய லைஃப்பில் ஏன் ஒரு மனம் இல்லை, ஏன் சண்டை, நீங்களே யோசித்து பாருங்கள். ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு ஜெபிங்க. ஆண்டோடைய சமூகத்தில் இப்போ ஜெபிக்கலாமா? உங்களுடைய ஜெப குறிப்புகள்லாம் எழுதி வச்சுருக்கீங்கல்ல, கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிச்சுட்டா ஆண்டவர் உடனே அற்புதம் செஞ்சிருவார் பாருங்களேன். நம்ம ஜெபிக்கலாம். முழங்கால் படியிடுங்க. குட்டி பிள்ளைகள் கூட எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே எனக்கு தந்த நல்ல குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கணவன்மார்கள் நல்ல மனைவிக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், நல்ல கணவருக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். பிள்ளைகள் நல்ல எங்கள் அப்பா அம்மாவை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். பெற்றோர் எனக்கு நல்ல குழந்தைகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிங்க. எனக்கு நல்ல மாமனார் மாமியாரை தந்திருக்கிறீங்க, நல்ல குடும்பம், நல்ல உறவுகளை தந்திருக்கிறீங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். இந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள கிருபை தாரும். நான் யார் மேலேயும் பொறாமை கொள்ளக்கூடாது ஆண்டவரே, யார் மேலேயும் கோபம்
கோபப்படக்கூடாது, என் கணவரை நான் கோபப்படுத்தி விடக்கூடாது, என்னுடைய வருத்தத்தை கணவரை கோபப்படுத்துகிற மாதிரி நான் பேசிடக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்க, நான் யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என் வார்த்தைகளை மன்னிச்சிருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மாமியார் மாமனாராக இருந்தாலும் பிள்ளைகள் பெற்றோராக இருந்தாலும் உங்கள் வார்த்தையினால் உங்கள் அப்பா அம்மாவை காயப்படுத்தி இருந்த அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை துக்கப்படுத்தி இருந்தேன், என் பிள்ளைகளை நான் கோவப்பட்டு வேதனைப்படுத்திட்டேன், ஆண்டவரே மன்னியுன்னு கேளுங்க. குடும்ப சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. இப்போ எங்கள் குடும்பத்தில் உம்முடைய சமாதானம் இருக்கட்டும், ஆசீர்வாதம் இருக்கட்டும், குறைவை நிறைவாக்கும். ஜெப குறிப்பை சொல்லுங்க. என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்கள் உமக்கு சொந்தம், இது உம்முடைய குடும்பம், நாங்கள் இயேசுவின் குடும்பம், இயேசு தான் எங்களுக்கு தலைவர், எங்கள் குடும்பம்லாம் உம்மை சார்ந்து இருக்கிறது, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, வேலி அடைத்து காத்து கொள்ளுங்க. கொள்ள நோய் தீமைகள் எங்கள் வீட்டுக்குள்ளே நுழையாதபடி, யாரையும் தாக்காதபடி காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே எல்லார் மேலும் உம்முடைய கிருபையும் பாதுகாப்பும் இருக்கட்டும். எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற பொறாமையின் ஆவிகள், பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். எங்களுடைய சபைக்காக ஜெபிக்கிறோம், போதகருக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். சபையில் ஆசீர்வாதம் வரட்டும், ஆவியானவர் ஊற்றப்படட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும், அதற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தெருவில் இருக்கிற எல்லா மக்களையும் ரட்சியும், ஆசீர்வதியும், பாதுகாத்து கொள்ளும். எல்லாருமே அறியணும், எல்லாருமே ஆராதிக்கணும். எங்களுக்கு அந்த ஆத்துமாக்களை தாரும். எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எங்கள் கிராமத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே எங்கள் பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும், இந்த தீமை கட்டோடு ஒழியணும். ஆண்டோடைய பாதுகாப்புக்குள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனை எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிற எங்களுடைய முதலமைச்சரை ஆசீர்வதியும், அமைச்சர்களை ஆசீர்வதியும், அவர்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு நன்மையான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். சீக்கிரத்தில் டாஸ்மாக் கடை முற்றிலும் மூடப்பட்டு மதுபானத்திற்கு விலக்கி எங்களுடைய மக்களை பாதுகாத்து கொள்ள நாங்கள் ஜெபம் செய்கிறோம். எங்களுடைய பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், அவரை பாதுகாத்து கொள்ளும், அவரை ஆசீர்வதியும். இந்திய தேசத்திற்கு எடுக்கிற நல்ல முடிவுகளை வாய்க்க பண்ணும். ஆண்டவரே நல்ல திட்டங்களை கொண்டு வந்து எல்லா மக்களை நேசித்து செயல்பட கிருபை கொடுத்து நடத்தும். எங்களுடைய தேசத்தில் எழுப்புதலும் உம்முடைய அக்னி போடப்பட்ட மாபெரும் எழுப்புதல் உண்டாகட்டும். அதற்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும். இந்த ஜெப குறிப்புகளை உம்முடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் எதிர்பார்க்கிற இந்த நன்மைகளை எங்களுடைய குடும்பத்தில் வாய்க்கப்படும். இந்த வாரத்தில் அதையெல்லாம் நிறைவேற்றி தாரும். நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், அற்புதம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். தினந்தோறும் குடும்பமாக ஜெபம் செய்யுங்க. உங்களுக்காக உங்களுடைய தெருவில் இருக்கிற மக்கள், உங்களுடைய சபை, உங்களுடைய ஊழியர், உங்களுடைய பட்டணம், நம்முடைய தேசம் தொடர்ந்து இதே மாதிரி உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் கருத்தாக ஜெபிங்க. எல்லா நாளும் குடும்பமாக ஜெபிக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.